குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம நாமென்க்ளச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு பெயர் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற நாமென்க்ளச்சர்னால் பெயரிடுதல்னு அர்த்தம். அது எப்படி நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறது ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம அந்த காம்பவுண்டுக்கெலாம் பெயர் வைக்கணும். In the earlier days, the compound were named after the discoverers. அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க, நேம் வச்சாங்கன்னா அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டு யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுடைய பெயரையே அப்படியே அந்த காம்பவுண்டுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா அது யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த அவங்களோட பெயரை வந்து அந்த காம்பவுண்டுக்கு அப்படியே வச்சுருந்தாங்க. எக்ஸாம்பிள் பார்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், கே செட் ப்ராக்கெட் பிடி பிளாட்டினம் Cl3 செட் ப்ராக்கெட் ஸ்மால் ப்ராக்கெட் C2H H4 செட் ப்ராக்கெட். அந்த சால்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்டால் சீசஸ் சால்ட். அவர் கண்டுபிடிச்சதுனால அந்த சால்ட்டை அப்படி வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பிளாட்டினம் NH3 ப்ராக்கெட் 4 டைம்ஸ் செட் ப்ராக்கெட், அப்புறம் செட் ப்ராக்கெட் PtCl4. இது வந்து கேட்டால் இந்த சால்ட்டுக்கு பேர் வந்து மெக்னஸ் கிரீன் சால்ட். மெக்னஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால அவருடைய பேர் எப்படி வச்சுட்டாங்க. There are numerous coordination compounds that have been synthesized and characterized. அணைவு சேர்மங்களுக்கு தயாரிக்கப்பட்டு அவற்றின் பண்புகளும் அறியப்படுறது. The International Union of Pure and Applied Chemistry IUPAC அந்த முறையில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த காம்பவுண்டுக்கெல்லாம் பெயர் வைக்கணும். Has developed and elaborate system on the nomenclature to system the name them systematically. IUPAC முறையில் தான் அந்த காம்பவுண்டுக்கு நாம் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் சிஸ்டமேட்டிக்காக பேர் வைக்கணும். The guidelines of naming coordination compound based on IUPAC recommendations 2005 are as follows. IUPAC முறையில் 2005 ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த படி தான் வந்து இந்த IUPAC முறையில் தான் வந்து காம்பவுண்டுக்கெல்லாம் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து வழிகாட்டு முறைப்படி பின்பற்றுறாங்க. இது ரெண்டு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த காம்பவுண்டு கொடுத்துட்டு இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த காம்பவுண்டு கொடுத்துட்டு இதுக்கு நேம் என்னன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து cation name is first followed by the anions regardless of whether the ion is a simple or complex. சிம்பிள் அயனாக இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் அயனாக இருந்தாலும் சரி, அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏனியான்ஸ் தான் நம்ம வந்து செகண்டாக சொல்லணும், கேட்டயான்ஸை வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். இதில் வந்து கேட்டயான்ஸு எதுனா Na+Cl-. இப்போ நம்ம கேட்டயான்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஆனியன்ஸை சொல்லணும். அப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, அந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு நம்ம எதை சொல்லணும், கேட்டயான்ஸ். அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்லணும்னா ஆனியன்ஸ் சொல்லணும். நேர்மின் சுமையுடைய தான் ஃபஸ்ட் சொல்லணும். அதுக்கடுத்து எதிர்மின் சுமையுடைய தான் செகண்ட் சொல்லணும். எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் பாருங்க, K4 செட் ப்ராக்கெட் Fe ஸ்மால் ப்ராக்கெட் Cn6 டைம் செட் ப்ராக்கெட். இதில் நாம் எப்படி இந்த காம்பவுண்ட் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் 4K + Fe Cn6 செட் ப்ராக்கெட் 4- இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ கேவை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். இஸ் நேம்டு as followed by the இதை சொல்லணும். ஃபஸ்ட்டு இதை சொல்லிவிட்டு அப்புறம் இதை சொல்லணும். இந்த காம்பவுண்டு நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இது 3Cl- பிரிச்சுக்கலாம். இது மைனஸாக இருந்தால் இதெல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸில் என்ன இருக்கும், 3+ இருக்கும். அப்போ இதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் இதுக்கு அடுத்து இதை சொல்லணும்.
நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இது பிடி NH3 4 times set bracket அடுத்து பிடி Cl4 set bracket. இந்த காம்பவுண்டில் இது ப்ளஸ் இது மைனஸ் எப்படின்னா இப்போ இந்த காம்பவுண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிடி NH3 4 times set bracket இதுக்கு மேலே +2ன்னு வருது. அப்போ இந்த காம்பவுண்டு தான் நம்ம கேட்டான்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த காம்பவுண்டுக்கு மேலே சார்ஜ் என்ன -2 வருது. அதனால் நம்ம வந்து இந்த காம்பவுண்டை செகண்ட் காம்பவுண்டு the simple ion are named as in the other ionic compound. சிம்பிள் அயான்னா எளிய அயனிகளை பொறுத்த வகையில் வழக்கமாக அயனி சேர்மங்கள் எவ்வாறு பெயர் வைக்கிறோமோ அதேமாரி அணைவு சேர்மங்களிலும் பெயர் வைக்க வேண்டும். இப்போ சிம்பிள் சால்ட்டு சோடியம் குளோரைடு பொட்டாசியம் நைட்ரேட். அப்போ இதில் எல்லாத்துலேயும் Na+Cl- K+NO3-. இப்போ ப்ளஸ் இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும், அதுதான் கேட்டையான். மைனஸ் இருக்கிறது ஆனையான்ஸ், அதான் நெக்ஸ்ட்டு சொல்லணும். இப்போ NaCl Na+Cl-. அப்போ சோடியம் குளோரைடு. பொட்டாசியம் இது ப்ளஸ்ஸு, அதனால் பொட்டாசியம் நைட்ரேட் இது மைனஸு. அப்போ ஃபஸ்ட்டு இதை சொல்லிவிட்டு அப்போ இதை சொல்லணும். காப்பர் சல்ஃபேட் Cu2+, சல்ஃபேட் SO2-. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ப்ளஸ்ஸு கேட்டையான்ஸை ஃபஸ்ட்டு சொல்லணும். அதை தொடர்ந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஆனையான்ஸை சொல்லணும். தேர்ட் பாயிண்ட்டு டு நேம் எ காம்ப்ளெக்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்ம பேர் வைக்கும் பொழுது FeCN6 செட் பிராக்கெட் 4- இது காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பேர் வைக்கும்போது இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இது லிகாண்டு. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் வைக்கும்பொழுது ஃபஸ்ட்டு லிகாண்டு நம்ம சொல்லணும், அதுக்கடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சொல்லணும். லிகாண்டுலேயே 2 or more டைப் ஆஃப் லிகாண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா ஆல்பா பீட்டா ஆர்டர் வைஸில் எந்த லிகாண்ட் ஃபஸ்ட்டு வருதோ, இப்போ ஆல்பா பீட்டா ஆர்டர் வைஸில் எந்த லிகாண்ட் ஃபஸ்ட்டு வருதோ அதை ஃபஸ்ட்டு சொல்லணும், அதுக்கடுத்து செகண்ட் லிகாண்ட் சொல்லணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்ம பேர் வைக்கும்பொழுது லிகாண்டு சொல்லணும். லிகாண்டுக்கு பேர் வச்ச பின்னாடி நாம் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு போவோம். லிகாண்டில் வேரியஸ் டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ் ஃபில்லாக இருந்துச்சுன்னா இந்த வேரியஸ் டைப் ஆஃப் லிகாண்டுக்கு நம்ம ஆல்பா பீட்டா ஆர்டர் நேமில் பேர் வைக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆல்பா பீட்டா ஆர்டர் வைஸில் எது இருக்கோ அதை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து செகண்டு சொல்லணும். To name a complex ion, the ligand are named for the first are named as followed by the central metal atoms or ions. ஃபஸ்ட்டு நம்ம அந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஃபஸ்ட்டு லிகாண்டு பேர் வைக்கணும், அப்புறம் அதை தொடர்ந்து நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயான்ஸ் அதுக்கு பேர் வைக்கணும். when a complex ion containing more than one kind of ligand, காம்ப்ளெக்ஸ் அயானில் more than one kind of ligand ப்ரெசென்ட்டாக இருக்குது, அதுக்கு நம்ம பேர் எப்படி வைக்கணும்னா their name is alphabetically ordered. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்ட் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன், அதுக்கு எப்படி பேர் வைக்கணும். கோபால்ட்டு NH3 4 times Cl twice இப்படியும் ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் லிகாண்ட். இந்த CO மட்டும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இது லிகாண்டு. இந்த NH3க்கு பேர் அமைன். ஓகே, Clக்கு பேர் குளோரோ. Clக்கு பேர் என்ன பேருனா குளோரோ.
அப்போ ஆல்பா பீட்டா ஆர்டர்ஸில் ஏ முன்னாடி வருமா சி முன்னாடி வருமானு பார்த்து ஏ தான் முன்னாடி வரும். அப்போ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம பேர் வைக்கணும் NH3. NH3 எத்தனை டைம் இருக்குது? 4 டைம் இருக்குது. அதனால் அந்த 4க்கு பேர் என்னன்னு கேட்டால் டெட்ரா. அப்புறம் இதில் வந்து அமைன்ஸ், NH3க்கு வந்து அமைன்ஸ் இருக்குதா, அப்போ டெட்ரா அமைன்ஸ், டெட்ரா அமைன்ஸ். அப்போ சிஎலுக்கு பேர் குளோரோ. எத்தனை சிஎல்னா 2 இருக்குது. அந்த 2க்கு பேர் டை குளோரோ. இந்த கீழே இருக்கிற அந்த நம்பர்ஸுக்கு நம்ம பேர் வைக்கிறோமில்ல, 4 இந்த டெட்ரா, 2 இந்த டை, அதுக்கு நம்ம ஆல்பா பீட்டா பார்க்கக்கூடாது. எதுக்கு அப்படின்னா அந்த லிகாண்டுக்கு மட்டும்தான் நம்ம ஆல்பா பீட்டா பார்க்கணும். ஓகேவா? அந்த லிகாண்டுக்கு நம்பருக்கு நம்ம வந்து ஆல்பா பீட்டா ஆர்டர் வைஸில் பேர் வைக்கக்கூடாது. அந்த லிகாண்டுக்கு தான் நம்ம ஆல்பா பீட்டா ஆர்டர் வைஸில் பேர் வைக்கணும். The name of anionic ligand end with the letter O. இப்போ ஏனியானிக் லிகாண்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏனியானிக் லிகாண்டாக என்ன அர்த்தம்? அந்த லிகாண்டு மீது மைனஸ் சார்ஜ் இருக்குது, இப்போ CN மைனஸு. அப்போ நாம் அதை என்ன முடிக்கணும்? ஓவில் தான் முடிக்கணும். இந்த காம்பவுண்டுக்கு நேம் என்ன நினைக்குன்னா சைனிடோ அப்படின்னு சொல்லணும், CN மைனஸு. கேட்டானிக் லிகாண்டு வித்து IUM, கேட்டானிக் லிகாண்டாக இருந்துச்சுன்னா IUM அப்படின்னு முடிக்கணும். இப்போ NH4 ப்ளஸ் அமோனியம், இதுக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டால் IUM அப்படின்னு முடிக்கணும். அமோனியம் அப்படின்னு முடிக்கணும், IUMல முடிக்கணும். நெகட்டிவ் லிகாண்ட் இருந்துச்சுன்னா சைனிடோ, CN மைனஸ்னால் சைனிடோ இருக்குது. அப்போ இது ஓவில் முடிக்கணும் அந்த லெட்டர்ஸை. பாசிட்டிவ் லிகாண்டை தான் IUMல முடிக்கணும். நியூட்ரல் லிகாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா the neutral ligands are usually called with their molecular name with a fewer expectation name H2O aqua. H2Oக்கு நம்ம என்ன பண்ணணும்? நியூட்ரல் லிகாண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா, நியூட்ரல் லிகாண்ட்ஸு அவைகளின் மூலக்கூறு பெயர்களே பயன்படுத்தப்படும். நியூட்ரல் லிகாண்ட்ஸுக்கு வந்து மாலிகுலர்ஸ் நேமே நம்ம பயன்படுத்தணும். சில விதிவிலக்கு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டால் H2O இருந்துச்சுன்னா அதுக்கு நேமே நம்ம ஸ்பெஷல் நேம் கொடுக்கணும், அக்வா. அக்வா அப்படின்னா வாட்டர். CO அப்படின்னா கார்பனைல். NH3னா அமைன். NOனா நைட்ரசைல். அந்த காம்பவுண்டுக்கெல்லாம் நம்ம சிறப்பு பெயர் தான் வைக்கணும். இதுவும் என்ன பண்ணணும்? நியூட்ரல் லிகாண்ட்ஸ் தான். ஆனால் இதுக்கு மட்டும் விதிவிலக்கு நம்ம சிறப்பு பெயர் நம்ம கொடுக்கணும். H2னா வாட்டர் தானே, அதுக்கு நம்ம மாலிகுலர் நேம் வந்து என்ன கேட்டோம்னா H2னா வாட்டர். ஆனால் அது நம்ம அக்வான்னு தான் சொல்லணும் அப்படின்ட்டு IUPAC நேம் படி. கப்பா, இந்த டேமுக்கு பேர் என்னன்னு கேட்டால் பேர் இப்போ சிம்பிளுக்கு பேர்னா கப்பா டேம். A kappa term is used to denote a ambidextrous ligands in which more than one coordination mode is possible. இப்போ இந்த கப்பா அப்படிங்கிற டேம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆம்பிடென்டல் லிகாண்ட்ஸ் இருக்குது. ஆம்பிடென்டல் லிகாண்ட்ஸ்னால் இரு முனையில் பிணைப்பை ஏற்படுத்தும் ஒரு ஈனி. ஒரு லிகாண்டு 2 வழியில் பிணைப்பை ஏற்படுத்தும். அப்படி பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த லிகாண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எந்த வழியில் பிணைப்பை ஏற்படுத்துதோ அதனுடைய சிம்பிளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அந்த லெட்டர்ஸ் முன்னாடி நம்ம கப்பான்னு சேர்த்தணும். இப்போ தயோசயனேட் அப்படிங்கிற ஒரு லிகாண்டு கேன் பைண்ட் சென்டர் மெட்டல் அயான். இப்போ வந்து தயோசயனேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது வந்து லிகாண்டு கூட வந்து எந்த வழியில் பிணைப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம தயோசயனேட்டுடைய ஃபார்முலா என்னென்ன? CNS அல்லது SCN. இந்தமாரி ஒரு காம்பவுண்டுக்கு இப்போ 2 காம்பவுண்டுக்கு வச்சுங்களேன்.
இன்னொன்று NO2 மைனஸு, இன்னொன்று ONO மைனஸ் இப்படி இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒரு காம்பவுண்ட் வந்து CNS, இன்னொன்று SCN, இந்த ரெண்டு காம்பவுண்ட் வச்சுக்கலாம். இதில் சென்டர்மெட்டல் ஆட்டம் கூட வந்து ஏதோ ஒரு சென்டர்மெட்டல் ஆட்டம் இருக்கு வச்சுக்கலாம். இந்த இதுக்கு COன்னு வச்சுக்கலாம். இந்த லிகான்ஸ் வந்து இது கூட இந்த C வழியாக பிணைப்பு ஏற்படுத்துது அப்படின்னா C வழியாகவும் பிணைப்பு ஏற்படுத்தலாம், S வழியாகவும் பிணைப்பு ஏற்படுத்தலாம். சரி, ஆனால் இந்த இடத்துல C வழியாக பிணைப்பு ஏற்படுத்துது. அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டினா கப்பா C அப்படின்னு நம்ம வந்து அந்த சிம்பிளை யூஸ் பண்ணோம். இது N வழியாக பிணைப்பு ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டினா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டினா கப்பா N அப்படின்னு நாம் வந்து எழுதிக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சு பாருங்க. சில நேம்ஸ் இருக்குது, அந்த நேமுக்கு வந்து நேம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். சில காம்பவுண்டுக்கு அந்த காம்பவுண்டுக்கு நேம் என்னன்னு பார்க்குறாங்க. BR மைனஸு, மைனஸ் அப்படிங்கிறதால நம்ம வந்து அதுக்கு பேர் என்னங்கன்னா புரோமைடு, காமன் நாம நேம் புரோமைடு. அது IUPAC நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இந்த லிகாண்டெல்லாம் மைனஸ் ஆக்குனால வந்து ஆனியான்ஸ் ஆகுனால நம்ம எதில் முடிக்கணும், ஓவில் முடிக்கணும். அதனால் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் புரோமிடோ, Cl மைனஸு குளோரிடோ, F மைனஸு ஃப்ளூரிடோ, Cn மைனஸு சைனிடோ அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ இது எல்லாத்தையும் நேம் வந்து இந்த நேம் காமனான நேமு. IUPAC நேம் வைக்கும்போது இந்த லிகாண்டுக்கு கடைசியாக நம்ம என்ன சேர்த்திக்கணும், O சேர்த்திக்கணும். OH மைனஸு ஹைட்ராக்சிடோ, CO3 2 மைனஸு கார்பனேட்டோ, NO3 மைனஸு நைட்ரேட்டோ. அதுக்கு அடுத்தது நைட்ரைட். அந்த காம்பவுண்டுக்கு IUPACல வந்து நம்ம வந்து NO2 மைனஸு அல்லது ONO மைனஸு. ஒரு சென்டர்மெட்டல் ஆட்டத்துக்கு கூட C கூட சென்டர்மெட்டல் ஆட்டத்துக்கு கூட இது வந்து N வழியாக பிணைப்பை ஏற்படுத்துது. NO2 இப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்க. இந்த NO2 வந்து N வழியாக பிணைப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இது ரெண்டு வழியாக பிணைப்பை ஏற்படுத்தும், பைடென்டல் லிகாண்ட் சொல்லி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கப்பா அப்படின்னு சிம்பிள் போட்டுட்டு Nன்னு போடணும். அதேமாரி இது வந்து O வழியாக பிணைப்பு ஏற்படுத்துறதுனால கப்பா ஓன்னு போடணும். அப்போ அதுக்கு மாதிரி பேர் சொல்லிடணும். NO2 பேர் என்ன, நைட்ரேட்டோ கப்பா N அப்படின்னா இந்த நைட்ரேட்டோ வந்து Nனில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி ONO அப்படிங்கிறது வந்து என்கிட்ட அது நைட்ரேட்டோ, அது எது வழியாக பிணைப்பு ஏற்படுத்துன்னா O வழியாக பிணைப்பு ஏற்படுத்துறது. அப்போ கப்பா O அப்படின்னு நம்ம பேர் வைக்கணும். சல்பேட், இதுதான் ஃபார்முலா. அதுக்கு நம்ம வந்து மைனஸ் சார்ஜுக்குனால சல்பேட்டோ. S2 மைனஸு அது சல்பைடு, அதுக்கு வந்து சல்பைடோ. C2O4 2 மைனஸு. இங்கே நல்லா கவனிங்க, இது COO மைனஸு பாண்டு COO மைனஸ். இதுதான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை C இருக்குது, 1 2, அதனால் C2. O இங்கே 2 இங்கே 2 4, O4. இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்போ 2 மைனஸ். அதை தான் நமக்கு எழுதியிருப்பாங்க. அப்போ இதுவும் என்ன பண்ணணும்னா இதுவும் ரெண்டு வழியாக பிணைப்பு ஏற்படுத்தும். இதுவும் ஒரு O வழியாக பிணைப்பு ஏற்படுத்தும், இதுவும் ஒரு O வழியாக பிணைப்பு ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தது எத்திலீன் டையமின் EN. இதனுடைய ஃபார்முலா NH2 பாண்டு CH2 பாண்டு CH2 பாண்டு NH2. இந்த இடத்துல கோடு மாரி போட்டிருக்காங்களோ அப்படி. இந்த இடத்துல இந்த கார்னர் மூலையிலாம் என்னதுன்னா CH2 அர்த்தம். அந்த மிடில் இந்த கார்னர்லாம் CH2 இந்த கார்னரில் NH2 அர்த்தம். அப்போ இதுக்கு பேர் ஈத்தேன் 1,2 டையமின். காமனான இது வந்து எத்திலைன் டையமின். IUPACல வந்து ஈத்தேன் ஒரு கார்பன் 2 கார்பன் இருக்குது, அதனால் 2 கார்பனுக்குனால ஈத்து.
கார்பன் கார்பன் பாண்ட் சிங்கிள் அதனால ஏன்னு ஈத்தேன். இது ஃபஸ்ட்டு கார்பன், இதுவும் செகண்ட் கார்பன். இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். ஃபஸ்ட்டு கார்பனில் NH2 அட்டாச் இருக்குது, செகண்ட் கார்பன் NH2 இருக்குது. அப்போ 1,2 எத்தனை இருக்குதுன்னா 2 இருக்குது. அதனால் டை அமைன். ETTA அப்படின்னா என்ன இருக்குன்னா எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட் அந்த காம்பவுண்டு. அதோட ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இதுக்கு IUPAC முறைப்படி நம்ம தெரியும்னா 2,2-2" ஈத்தேன் 1,2 டைநைட்ரிலோ டெட்ரா அசிட்டேட்டோ அப்படிங்கிற காம்பவுண்டு தான் இந்த ETTA பேர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ மொத்தமாக எத்தனை மைனஸ் இருக்குது அப்படின்னா இந்த ETTAல 4 மைனஸ் இருக்கும். O மைனஸ் இந்த முதல்ல இருக்கும். இங்கே வந்து 2 3 1 4 இதில் 5 வச்சு கொடுக்கலாம். அதுக்கடுத்து ட்ரைஃபீனைல் பாஸ்பைன் அப்படிங்கிறது PH3. அதுக்கு ட்ரைஃபீனைல் பாஸ்பைன் அப்படிங்கிற காம்பவுண்ட் நம்ம IUPAC சொல்லணும். ப்ரிடினுடைய ஃபார்முலா வந்து C6H5N. இதுதான் ப்ரிடின். அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து இது ப்ரிடின் நம்ம சொல்லணும். அப்போ இந்த லிகான்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதில் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த லிகான்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டேபிள் காலத்தையே மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இப்போ தான் IUPAC காம்பவுண்டுக்கு நம்ம பெயர் வைக்க முடியும். If the coordination entity containing the more than one ligand of a particular type has the multiple of ligand 2, 3, 4 is indicated adding the appropriate Greek prefix di, tri, tetra, etc. the name of ligands. இப்போ இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டிக்குள்ளே நிறையா லிகான்ஸ் இருக்குது. இங்கே சென்ட்ரோமர் ஆட்டம் இருக்கும். இங்கெல்லாம் லிகான்ஸ் மோர் தென் 1 லிகான்ஸ் ப்ரெசென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மோர் தென் 1 லிகான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கிரேக்க வேர்ட்ஸ் படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு நம்ம 2 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா டை, 3 வந்தால் ட்ரை, 4 வந்தால் வந்து டெட்ரா அப்படின்னு நம்ம பேர் இருக்கு. இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே வகையான இணைகளை பெற்றிருப்பினும் ஈனியின் எண்ணிக்கை குறிப்பிட அந்த ஈனியின் எண்ணிக்கை நான் முன்னாடி சொன்னேன். இப்போ NH4, NH3 4, Cl2 இப்படி லிகான்ஸ் நிறைய டைப் லிகான்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்க. இதுக்கு பேர் அமைன். NH3 பேர் அமைன். இந்த 4க்கு நம்ம பேர் வைக்கணும்ல, அதுக்கு பேருக்கு நம்ம கிரேக் வேர்ட்ஸ்லாம் பேர் வைக்கணும். 4க்கு பேர் என்ன கேட்டால் டெட்ரா. Cl2க்கு பேர் என்ன, Clக்கு குளோரிடோ. அந்த 2க்கு வந்து பேர் கேட்டால் 2க்கு வந்து நம்ம என்ன கிரேக் வேர்ட்ஸில் டை அப்படின்னு பேர் வைக்கணும். அப்போ நம்ம ஆல்பாபெட் ஆர்டர் வைஸில் பேர் வைக்க தேவையில்லை. இந்த லிகாண்டுக்கு தான் ஆல்பாபெட் ஆர்டர் வைஸில் பேர் வைக்கணும்னு சொன்னேன். இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நம்ம வந்து கிரேக் வேர்ட்ஸில் பேர் வைக்கணும். அந்த கிரேக் வேர்ட்ஸில் வந்து ஆல்பாபெட் ஆர்டர் வைஸில் வைக்க தேவையில்லை. If the name of the ligand itself containing a Greek prefix ethylene diamine is an alternative prefix bis, tris, tetragase. இப்போ இந்த லிகாண்டுக்குள்ளேயே நிறையா நேம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அந்தமாரி லிகாண்டுக்கு நாம் வந்து என்ன பண்ண அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நாம் வந்து எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டால், 2 இருந்துச்சுன்னா பிஸ்ஸு, 3 இருந்தால் ட்ரிஸ்ஸு, 4 இருந்தால் டெட்ராகிஸு. இப்போ எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கலாம், அப்போ தான் புரியும். EN அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வச்சுங்க. COEN த்ரைஸ் இப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதுக்கு பேர் NH2 CH2 CH2 NH2. இதுக்கு பேர் என்ன பேர்? ஈத்தேன் 1,2 டை அமைன். அப்புறம் நிறைய பேர் இருக்குதுல்ல, இந்த லிகான்ஸ்லேயும் நிறைய பேர் இருக்குது. ஈத்தேன் இருக்குது, அப்புறம் டை அமைன்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற நம்பரை நாம் இந்த இடத்துல நாம் வந்து இந்த கிரேக் இந்த லெட்டர்ஸை கிரேக் வேர்ட்ஸை சொல்கிறதுக்கு பதிலாக நாம் ஒரு
ஸ்பெஷலான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். 3 இருக்குது. 3 இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு கேட்டால் ட்ரிஸ். 2 இருந்துச்சுன்னா கிஸ்ஸு. 3 இருந்துச்சுன்னா 2 இருந்தால் பிஸ்ஸு, 3 இருந்தால் ட்ரிஸ்ஸு, 4 இருந்தால் டெட்ரா கிஸ் அப்படின்னு நம்ம பேர் வைக்கணும். ஓகே, இப்போ 3க்குனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு பேர் என்ன பேர்? ஈத்தேன் 1,2 டைஅமைன் 1 பேர் வைக்கணும். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு நம்ம எப்படி பேர் வைக்கிறோம்? COEN ட்ரைஸ் அப்படின்னு காம்பவுண்டுக்கு. இந்த 3க்கு பேர் என்ன பேர்? இதுக்கு இந்த லிகாண்டுலேயே நிறைய நேம் இருக்குது. ஈத்தேன் 1,2 டைஅமைன் அப்படின்னு நேம் வந்து நிறையா இருக்குது. அப்போ அதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நம்ம என்ன பேர் வைக்கூடாது அப்படின்னு கேட்டால், நாம் 3 இருக்கிறதுனால நாம் 1 இருந்தால் மோனோ, 2 இருந்தால் டையு, 3 இருந்தால் ட்ரையு அப்படி நம்ம பேர் வைப்போம். ஆனால் அப்படி பேர் வைக்காமல் இந்த லிகாண்ட்லேயே நிறைய நேம் இருக்கும்போது அதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நாம் தனியாக ஒரு நேம் கொடுக்கணும். 2 இருந்துச்சுன்னா பிஸ்ஸு, 3 இருந்துச்சுன்னா ட்ரிஸ்ஸு, 4 இருந்துச்சுன்னா டெட்ராகிஸ் அந்த நேம் பேர் வைக்கணும். அப்போ ஈத்தேன் 1,2 டைஅமைன் நிறைய நேம் இருக்கிறதுனால அது கீழே இருக்கிற நேமுக்கு நம்ம 3க்குனால ட்ரிஸ் அப்படின்னு பேர் வைக்கணும். அப்புறம் ட்ரிஸ்க்கு அடுத்தது இந்த நேமுக்கு என்ன பேர்? ஈத்தேன் 1,2 டைஅமைன். அப்புறம் இந்த லிகாண்டுக்கு பேர் வைக்கணும். The numerical prefixes are not taken into account for alphabetic name of the ligands. ஆல்பாபெட்டிக் அந்த லிகாண்டுக்கு தான் ஆல்பாபெட்டிக் ஆர்டர் வச்சு நம்ம பேர் வைக்கணும். அது கீழே இருக்கிற நம்பர்ஸ்க்கு அது நம்பருக்கு நம்ம என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அந்த ப்ரிஃபிக்ஸ் நம்பருக்கு நம்ம என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அந்த இப்போ NH3 4 டைம் Cl2 இந்தமாரி காம்பவுண்டு கீழே இருக்கிற அந்த லிகாண்டுக்கு தான் ஆல்பாபெட் ஆர்டர்ஸில் பேர் வைக்கணும். இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நம்ம ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி எழுதுறோம்ல. இப்போ அமைன்ஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம எழுதுறோம் டெட்ரா அப்படின்னா அது ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி எழுதுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்பாபெட் ஆர்டர் வைஸில் எழுத தேவையில்லை. நேம் ஆஃப் தான் சென்ட்ரோமர் ஆட்டம். சென்ட்ரோமர் இடத்துக்கு நம்ம எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த கேட்டையான்ஸ் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். The element name is used in such as the naming centromer atom or ion. Whereas suffix ate நாம் எழுதணும் using along with the elements the name of cationic complex. இப்போ சென்ட்ரல் ஒரு நேர் அணியாக இருக்கும் பொழுது நடுநிலை அணுகுகளை மைய உலக அணிக்கு பெயரிட தனிமங்கள் வழக்கமான பெயர் எந்த மாற்றம் என்று எழுதுகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே ப்ளஸ் ஆர்ஜுக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே லிகாண்ட்ஸாக இருக்குது. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்ம பேர் வைக்கும்போது இந்த சென்ட்ரல் மெட்டல் இடத்துக்கு நம்ம என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா, இங்கே மேலே காம்ப்ளெக்ஸ்க்கு நேம் பாருங்கள், சார்ஜ் பாருங்கள். அது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன பேரோ அந்த பேர் அப்படியே நம்ம வச்சிடலாம். சப்போஸ் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு நாம் கடைசி என்ன பேருனா ஏட்டில் முடிக்கணும். அதோடைய நேம் முன்னாடி வச்சு அதுக்கு பின்னாடி நம்ம ஏட்டு சேர்க்கணும். இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே இருக்கிற சார்ஜை வச்சு இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நம்ம பேர் வைக்கணும். அந்த காம்ப்ளெக்ஸ் மேலே ப்ளஸ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை நம்ம அப்படியே அந்த பேர் மாற்றமின்றி அப்படியே சொல்கிறோம். மைனஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பேர் கடைசி நம்ம என்ன பண்ணோம் ஏட்டில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் மேலே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது கேட்டையான்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு குரோமின்னு சொல்கிறோம். மைனஸ் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் குரோமேட். அதுக்கடுத்து ப்ளஸ்ஸாக இருந்தால் ஜிங்க்கு, அது மைனஸாக இருந்தால் ஜிங்கேட். அந்த காம்ப்ளெக்ஸுக்கு மேலே செட் ப்ராக்கெட்டுக்கு மேலே ப்ளஸ்ஸு, செட் ப்ராக்கெட்டுக்கு மேலே மைனஸ். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இங்கே சிஆராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குரோமியம். இந்த சிஆர் செட் ப்ராக்கெட் மேலே மைனஸ் இருந்தால் குரோமேட் சொல்லுங்கள். அதேமாதிரி ஜிங்க் இருந்தால் ஜெட்டன் இருந்துச்சுன்னா அதை ஜிங்க்னு சொல்லணும். மைனஸ் காம்ப்ளெக்ஸ் ஜிங்கேட். அலுமினியம் ஏஎல் அலுமினியம் சொல்கிறோம், அலுமினேட் சொல்கிறோம். எஃப்இ இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் மேலே ப்ளஸ் இருந்தால் அயன், அதுக்கு மேலே மைனஸ் இருந்தால் ஃபெரேட். சிஇஓ இருந்துச்சுன்னா ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் காப்பர், மைனஸ் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் குப்பரேட். சிஓ அப்படிங்கிறது ப்ளஸ் காம்ப்ளெக்ஸில் கோபால்ட்டு, மைனஸ் காம்ப்ளெக்ஸில் கோபால்டேட்.
லெட்டு பிபி ப்ளஸ் காம்ப்ளெக்ஸில் லெட்டு, மைனஸ் காம்ப்ளெக்ஸில் வந்து ப்ளம்பேட். ஏஜிஸ் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் சில்வர், மைனஸ் காம்ப்ளெக்ஸ் அர்ஜென்டேட். டின் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் எஸ்என் சிம்பிள், அதனுடைய ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து டின்னு, மைனஸ் காம்ப்ளெக்ஸ் ஸ்டானைட். ஏயு அப்படிங்கிறது கோல்டு ப்ளஸ் காம்ப்ளெக்ஸும் மைனஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர்கேட். பிளாட்டினம் பிடி ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் பிளாட்டினம், மைனஸ் காம்ப்ளெக்ஸில் பிளாட்டினேட் அப்படின்னு சொல்லி. இந்த நேமிங் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் யூஸிங் கைட்லைன்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு பேர் வைக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இதில் நம்ம எப்படி பேர் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதி காமிச்சா உங்களுக்கு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், K4 Fe Cn 6 செட் ப்ராக்கெட் அப்படின்னு இருக்குது. இது ஃபஸ்ட்டு ப்ளஸ் எது மைனஸ் எதுவும் பிரிக்கணும். இந்த கே வந்து ப்ளஸ்ஸு, இதெல்லாம் மைனஸு. எப்படிங்க சார்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். அப்போ இதுக்கெல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ்ன்னு தான் வரும். நம்மளால ஏற்கனவே பார்த்து 11th பார்த்துருக்கோம். இப்போ கே அப்படிங்கிறது +1. இப்போ கேங்கிறது 4 டைம் இருக்குதுன்னா அதனால் 4 முன்னாடி போட்டு கே ப்ளஸ். அப்போ ஒரு கேவுக்கு ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு 4 கே இருக்குன்னா 4 ப்ளஸ். அப்போ இது எல்லாமே என்ன இருக்கும், இது 4 ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இது எல்லாமே என்ன இருக்கும், இது மைனஸாக இருக்கும். அப்போ இதோட சார்ஜ் தான் -4. அப்போ இது 4K ப்ளஸ்ஸு Fe Cn 6 செட் ப்ராக்கெட் 4 மைனஸ். அப்போ இது ப்ளஸ், இது எல்லாமே மைனஸ். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பேர் வைக்கணும். அதுக்கடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம செகண்ட் பேர் வைக்கணும். அப்போ இதில் இது ப்ளஸ்ஸு, இந்த கே ப்ளஸ்ஸு, இது எல்லாமே மைனஸ்ஸு. இதில் ஒன்று மட்டும் 4K ப்ளஸ் மட்டும் இருக்கிறதுனால ஒன்று மட்டும் இருக்கிறதுனால இது சிம்பிள் கேட்டையான். இப்போ கே ப்ளஸ். அப்போ இது ப்ளஸ்ஸு அப்படின்னா பொட்டாசியம் சிம்பிள் கேட்டையான். காம்ப்ளெக்ஸ் தேனை, இது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன தான் செட் ப்ராக்கெட் இருக்குது காம்ப்ளெக்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் மேலே வந்து என்ன சார்ஜ் இருக்குது மைனஸ், அதனால் வந்து ஏனையானிக் காம்ப்ளெக்ஸு. இதில் லிகாண்ட் எது, இந்த சிஎன் தான் லிகாண்டு. சிஎன்னுக்கு சார்ஜ் என்னது மைனஸ்ஸு. அந்த டேபிள் கலம் பார்த்துருப்போம் நம்ம. சிஎனுக்கு சார்ஜ் என்னது மைனஸ்ஸு. அப்போ அந்த லிகாண்டுக்கு பேர் மைனஸ் சி லிகாண்ட், சிஎன் மைனஸ்ஸு. நேம் ஆஃப் த லிகாண்ட் வித் ப்ரிஃபிக்ஸ். அந்த நேம் ஆஃப் லிகாண்டுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் என்ன ஆட் பண்ணணும். இப்போ சிஎனுக்கு 6 இருக்குது, 6 இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னா ஹெக்ஸா. இப்போ இந்த லிகாண்ட் சிஎனுங்கிறது என்னது சயனைடோ, மைனஸ் இருக்கிறதுனால என்ன பேர் சயனைடோ அப்படின்னு சொல்லணும். இந்த சயனைடோவில் இந்த இடத்துல எஃப்ஐ கூட நல்லா கவனிங்க. இந்த CN6 இருக்கிறதுனால இந்த சிஎனுக்கு பேர் சயனைடோ, ஆருக்கு பேர் ஹெக்ஸா. இதில் சி வழியாக பிணைப்பு ஏற்படுத்திருக்குதா, என் வழியாக பிணைப்பு ஏற்படுத்திருக்குதா, இந்த எஃப்இ கூட சி வந்து அட்டாச் ஆகிருக்குதா அல்லது என் வந்து அட்டாச் ஆகிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா சி தான் வந்து பிணைப்பை ஏற்படுத்துது. அதனால் இதுக்கு கப்பா சி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இது கார்பன் தான் வந்து இந்த சென்டர் மாட்டில் அடுத்து கூட பிணைப்பை ஏற்படுத்துது. அதனால் வந்து கப்பா சி அப்படின்னு சொல்லணும். ஹெக்ஸா சைனிடான்னு சொல்லிவிட்டு அப்போ கப்பா சி, ஏன்னா அந்த இடத்துல கார்பன் தான் வந்து சென்டர் மாட்டில் அடுத்து பிணைப்பை ஏற்படுத்துது. இப்போ சென்டர் மாட்டில் ஆகிட்டோம். சென்டர் மாட்டோட எஃப்இங்கிறது அந்த காம்ப்ளெக்ஸ் மேலே சார்ஜ் பார்த்தீங்களா. சார்ஜ் பார்க்கும்போது என்ன வந்துச்சு, இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே சார்ஜ் பார்த்தீங்களா, இந்த எஃப்இ என்னவா இருக்குது, இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே மைனஸாக இருக்குது. அப்போ மைனஸாக இருந்தால் இந்த எஃப்இ பேர் என்ன, இது எஃப்இங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே மைனஸ் சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு பேர் என்ன பண்ணு ஃபெர்ரேட். அப்போ அதுக்கு பேர் என்ன பேர் ஃபெர்ரேட்டு. அப்புறம் இந்த சென்டர் மட்லாட் இருக்குல்ல எஃப்இ CN6 செட் ப்ராக்கெட் 4 மைனஸாக, இந்த சென்டர் மட்லாட் ஃபெர்ரேட்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்னென்னு வச்சுக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ப்ளஸ் இந்த லிகாண்டோட சார்ஜ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்.
ஒரு லிகாண்டுக்கு -1னா சிஎன் மைனஸ்னா 6 லிகாண்டுக்கு என்ன வரும்? இப்போ ஒரு சிஎனுக்கு -1னா 6 சிஎனுக்கு 6 × -1 ஈக்குவல் டு -4. அப்போ எக்ஸு ப்ளஸ் 6 × -1 -6 ஈக்குவல் டு -4. இதை நல்லா நோட் பண்ணிங்க, அழிச்சிட்டு எழுதுறேன். எக்ஸு ப்ளஸ் 6 × -1 ஈக்குவல் டு -4. இப்போ எக்ஸ் -6 ஈக்குவல் டு -4. இந்த -6 ஈக்குவல் கொடுக்கும்போது +6 வரும். -4 + 6 எக்ஸ் ஈக்குவல் டு +2 வரும். இந்த +2ங்கிறத நம்ம ரோமன் லெட்டர் தான் எழுதிக்காம. அப்போ வந்து இந்த இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல +2ன்னு வரும். அப்போ நம்ம எதுக்கு நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சோம்? இந்த எஃப்இ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த எஃப்இக்கு மேலே என்ன சார்ஜ் வரும்? 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்னு பாருங்கள். K4 FE CN6 செட் ப்ராக்கெட் 4 காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சா? இது நம்ம பிரித்து எழுதும்போது எப்படி எழுதணும்? 4K + FE CN6 செட் ப்ராக்கெட் 4 எழுதணுமா? அப்போ இதுக்கு பேர் என்ன பேர்? கேக்கு பேர் பொட்டாசியம். சார் முன்னாடி 4 இருக்குது சார், அதனால் டெட்ரா சொல்லிக்கலாமா சார்? இது சொல்ல தேவையில்லை. சிம்பிள் அயான்ஸ் ஆகிறதுனால, எளிய ஒரே ஒரு அயான்ஸ் ஆகிறதுனால அதுக்கு முன்னாடி நம்பருக்கு பேர், அதுக்கு முன்னாடி நம்பருக்கு பேர் வைக்க தேவை. அப்போ இதுக்கு பேர் என்ன கேட்டால், கேக்கு என்ன பேர் வச்சோம்? பொட்டாசியம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கேக்கு பேர் என்ன பேர் வச்சிங்க? பொட்டாசியம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதுக்கு பேர் வச்சாச்சு, இந்த கேக்கு பேர் வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் வைக்கும்போது இந்த காம்ப்ளெக்ஸில் சென்டர் மட்டில் ஆட்டம் இருக்கும். அதுக்கடுத்து லிகாண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லிகாண்டுக்கு தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸில் பார்த்தோம். அந்த லிகாண்டு என்னங்கன்னா CN6. அந்த 6க்கு பேர் என்னங்கன்னா ஹெக்ஸ். அப்போ இந்த இதில் பேர் என்ன? 6க்கு பேர் என்ன பேர்? ஹெக்ஸா. 6க்கு பேர் என்ன பேர்? ஹெக்ஸா. CN மைனஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன கேட்டால் சயனைடோ. இந்த CN மைனஸில் இந்த FE கூட வந்து எது ஜாயிண்ட் ஆகுது? FE கூட வந்து இந்த சென்டமெண்டல் ஆட்டத்தை விட C வந்து ஜாயிண்ட் ஆகுது. என்ன ஜாயிண்ட் ஆகுதுன்னா C தான் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ ஹெக்ஸா சைனைடோ கப்பா C அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து இந்த லிகாண்டுக்கு பேர் வச்சாச்சு. அதுக்கடுத்து சென்டர் மேட்டில் ஆட்டம். சென்டர் மேட்டில் ஆட்டத்துக்கு காம்ப்ளெக்ஸ் மேலே சென்டர் மேட்டத்துக்கு பேர் நியமிக்கும் போது காம்ப்ளெக்ஸ் மேலே சார்ஜ் பார்க்கணும். மைனஸாக இருக்குது. மைனஸாக இருந்தால் அதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கணும்? ஏட்டில் பேர் வைக்கணும். அப்போ FEனா இரும்பு. அதை நம்ம காம்ப்ளெக்ஸில் அயனிக் காம்ப்ளெக்ஸில் பேர் வைக்கும்போது ஃபெர்ரேட்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு பேர் என்ன கேட்டால் ஃபெர்ரேட்டு. அதுக்கு மேலே என்ன ஆன்சர் இருக்குதுன்னா 2 இருக்குது. அப்போ ஃபெர்ரேட் 2 அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ரைபேக். அப்போ என்ன பொட்டாசியம் ஹெக்ஸா சயனைடோ கப்பா C ஃபெர்ரேட் 2 அப்படிங்கிற பேர் வச்சுருவோம். இதேமாரி சில காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்டுக்கு நீங்கள் வந்து பெயர் வைக்கலாம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி பேர் வைக்கலான்னு பாருங்கள். செட் ப்ராக்கெட் CO. இது சென்டர் மட்டில் ஆட்டம். NH3 4 டைம் Cl2 2 டைம் செட் ப்ராக்கெட் Cl. எது ப்ளஸ் எது மைனஸு? இதெல்லாம் லிகாண்டு. இது சென்டர் மட்டில் ஆட்டம். இது வெளியிக்குது அயான்ஸ். இது செட் ப்ராக்கெட்டுக்கு இந்த சைடில் இருந்துச்சுன்னா, ரைட் சைடில் இருந்துச்சு அது என்ன அயான்ஸு? நெகட்டிவ் அயான்ஸ். இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது என்ன அயான்ஸ்னா பாசிட்டிவ் அயான். அப்போ இங்கே இருக்கிற நெகட்டிவ் அயான் Cl அப்படிங்கிறது என்னன்னா மைனஸு. அப்போ இது மைனஸு அப்படி வரும். இது நம்ம எப்படி ப்ளஸ் மைனஸ் எழுதிக்காம பாருங்கள். இந்த Cl இருக்கிறதுனால அதுக்கு Cl மைனஸு. அப்போ இதெல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸில் என்னவாக இருக்கும்? CO NH3 4 டைம் Cl2. இது எல்லாமே இது மைனஸ்னா இது எல்லாமே எனக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இது மைனஸு. அப்போ இது ப்ளஸ். அப்போ இதுக்கு மேலே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த காம்பவுண்டில் இது காம்ப்ளெக்ஸ். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். அதுக்கு அடுத்து தான் இந்த வெளியே இருக்கிற Clக்கு பேர் வைக்கணும். அப்போ நம்ம இந்த இதில் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் பார்க்கும் பொழுது இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே செட் ப்ராக்கெட் உள்ள இருக்கிற எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும் இந்த காம்ப்ளெக்ஸ். அதுக்கு அடுத்தது இந்த வெளியே இருக்கிற Clக்கு பேர் வைக்கணும். அப்போ இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் கேட்டையான்ஸாக இருக்குது. ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால அப்போ அது காம்பவுண்ட் எழுதிக்க. அதுக்கு அடுத்தது லிகாண்டு எது? NH3 ஒரு லிகாண்டு, Cl ஒரு லிகாண்டு. அப்போ NH3ங்கிறது வந்து நியூட்ரல் லிகாண்ட், Cl அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள நெகட்டிவ் லிகாண்ட். அப்போ NH3 அந்த Cl லிகாண்ட்.
இந்த இடத்துல இது வந்து மோனோடென்டல் லிகான்ஸா, NH3 மோனோடென்டல் லிகான்ஸ். மோனோடென்டேன்னா ஒரே வழி பிணைப்பை ஏற்படுத்தும், N வழி தான் பிணைப்படுத்தும். சிஎல் வழி தான் பிணைப்பை ஏற்படுத்தும். சார் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா NH3 இருக்குதுங்க சார். அப்போ வந்து இது N வழியை பிணைப்பை ஏற்படுத்தும், H வழியை பிணைப்பை ஏற்படுத்தும்னா இது மோனோடென்டல் லிகான்ஸ் தான். மோனோடென்டேட் அப்படின்னா ஒரே வழியை பிணைப்பை ஏற்படுத்தும். இப்போ முன்னாடி பார்த்தோம்ல NO2 ONO, இது N வழியை பிணைப்பை ஏற்படுத்தும், O வழியை பிணைப்பை ஏற்படுத்தும். அதனால் இது பைடென்டேட் லிகான்ஸ். இப்போ அந்த பைடென்டல் லிகான்ஸ் நம்ம வந்து எழுதும் பொழுது நம்ம வந்து கப்பா போட்டு N வழியை பிணைப்பு ஏற்படுத்துதா அல்லது கப்பா போட்டு O வழியை பிணைப்பு ஏற்படுத்த நம்ம எழுதுவோம். இந்த பைடென்டல் லிகான்ஸ் மட்டும். இந்தமாரி மோனோடென்டல் லிகான்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். NH3க்கு பேர் என்ன பேருன்னா அமைன்ஸ். அப்போ அதுக்கு கீழே 4 நேம் இருக்குது. 4க்கு நேம் என்ன பேருன்னு கேட்டால் டெட்ரா. இந்த 4 லிகான்ஸ் ப்ரிஃபிக்ஸ் நேம் என்ன டெட்ரா. இது நியூட்ரல் லிகான்ஸ். NH3 நியூட்ரல் லிகான்ஸ். அதனால் அதுக்கு பேர் வந்து சிறப்பு பேர் வந்து அமைன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது Cl2ன்னு இருக்குதா, அந்த 2 லிகான்ஸ் இருக்குது Cl2. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ப்ரிஃபிக்ஸ் டை. இது Cl- இருக்கிறனால ஆனியானிக் லிகாண்டு, அதுக்கு பேர் என்னென்னா குளோரிடோ. அப்போ இதுக்கு நம்ம பேர் வைக்கும்போது அந்த NH3 4 அப்படிங்கிறது பேர் என்ன பேர், 4க்கு பேர் டெட்ரா, NH3க்கு பேர் வந்து அமைன்ஸ். அதுக்கு அடுத்தது Cl2 இருக்குது. அந்த Cl2வில் வந்து இந்த 2க்கு பேர் வந்து டை, இந்த Clக்கு பேர் குளோரிடோ. இப்போ இந்த ஆல்பாபெட் ஆர்டர் வைஸில் நம்ம வந்து NH3க்கு பேர் ஃபஸ்ட்டு பேர் வைக்கணுமா, Clக்கு பேர் வைக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த NH3க்கு பேர் அமைன், Clக்கு பேர் குளோரிடோ. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏதான் ஆல்பாபெட் ஆர்டர்ஸ்னால் அப்போ அமைன். அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் வந்து என்னன்னா 4க்கு பேர் டெட்ரா அமைன். அதுக்கடுத்து Cl2 கீழே 2 இருக்குது. அப்போ 2க்கு பேர் டை, Clக்கு பேர் குளோரிடோ. அப்போ இந்த இது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர், இந்த லிகாண்டுக்கு NH3க்கும் Cl2க்கும் பேர் என்ன பேர் டெட்ரா அமைன் டைக்ளோரிடோ அப்படின்னு பேர். இந்த இடத்துல ஆல்பாபெட்டிக்லி அமைன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் பிஃபோர் குளோரிடோ. ஏன்னா குளோரிடோவுக்கும் அமைன்ஸும் கம்பேர் பண்ணும்போது ஆல்பாபெட் ஆர்டர் அமைன் தான் ஃபஸ்ட்டு வரும், அதனால் அமைன் சொல்கிறோம், அதாவது குளோரிடோ சொல்கிறோம். அந்த முன்னாடி இருக்கிற 4க்கும் அந்த 2க்கும் நம்ம ஆல்பாபெட் ஆர்டர்ஸில் பேர் இருக்க தேவையில்லை. இப்போ டை இருக்குது, இன்னொன்று வந்து டெட்ரா இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஆல்பாபெட் ஆர்டர்ஸ் பண்ணணும், இதுக்கு வைக்க தேவையில்லை. இப்போ இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற NH3 இந்த Clக்கு தான் ஆல்பாபெட் ஆர்டர்ஸ் நம்ம தெரிவிக்கணும். இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்க்குறோம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எது CO. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே என்ன சார்ஜ் இருக்குது ப்ளஸ் பார்த்தோம். அப்போ இந்த CO நம்ம அப்படியே பேர் வச்சுக்கணும். இந்த COவுக்கு பேர் என்ன பேர் கோபால்ட்டு. மைனஸாக இருந்தால் கோபால்ட்டேன்னு சொல்லணும், ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால கோபால்ட்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த COவுக்கு மேலே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வராது கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் எதை நமக்கு ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கிறோமோ இந்த COவுக்கு, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த உள்ளுக்குள்ள லிகான் என்ன NH3, இன்னொன்று Cl. NH3 நியூட்ரல் லிகான். NH3 வந்து 4 டைம் இருக்குது. அப்போ நியூட்ரல் லிகான்ஸ் அப்படின்னா 4 × 0 ப்ளஸ்ஸு Cl மைனஸு. அப்போ எத்தனை Cl, 2 Cl இருக்குது. அப்போ 2 × -1. காம்ப்ளெக்ஸ் மேலே சார்ஜ் ப்ளஸ்ஸாக இருக்குது, அது +1ன்னு போட்டு அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா +3 கிடைக்கும். அப்போ இந்த COவுக்கு மேலே வந்து +3ன்னு வரும். அதை நம்ம ரோமன் லெட்டர் எழுதி காமிக்கணும். அப்போ அந்த வெளியே அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியே என்ன இருக்குது மைனஸ் ஆனியன்ஸ் இருந்துச்சா, அப்போ Cl மைனஸு. அப்போ அதுக்கு பேர் என்ன குளோரைடு. ஸோ இந்த இடத்துல மைனஸ் வருதுங்க சார், அப்போ குளோரைடோ தான் சார் வரும். அவன் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த லிகாண்டுக்கு தான் நம்ம வந்து பேர் வைக்கும்போது மைனஸாக இருந்தால் ஓவில் முடிக்கணும். அந்த செட் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கும்பொழுது நம்ம வந்து அதுக்கு நார்மல் பேரை நம்ம வச்சுக்கணும், மைனஸ் குளோரைடு அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். செட் ப்ராக்கெட்டுக்கு உள்ள லிகாண்டு இருந்துச்சுன்னா அது மைனஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஓவில் முடிக்கணும். செட் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அப்படியே நேம் வச்சுக்கணும், என்ன நேமோ அந்த நேம் அப்படியே வச்சுக்கணும். அப்போ குளோரைடு அப்படின்னு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம பேர் வைக்கும்பொழுது என்ன பேர் வைக்கணும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு செட் ப்ராக்கெட் தான் வைக்கணும். செட் ப்ராக்கெட்டில் வந்து இந்த லிகாண்டுக்கு ஃபஸ்ட் பேர் இருக்கும், நமக்கு இந்த சென்டர் மெட்டல் எடுத்துக்கணும், அப்புறம் இந்த வெளியே இருக்கிற அயான்ஸ் பேர் வைக்கணும். அப்போ என்ன பேர் டெட்ரா அமைன் டைக்ளோரைடு. அப்போ ஃபஸ்ட்டு இது டெட்ரா அமைன் டைக்ளோரைடு, அப்புறம் கோபால்ட்டு, அப்புறம் கோபால்ட்டுக்கு மேலே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ்ஸு, அப்புறம் வெளியே என்ன ஆன்சர் இருக்குது குளோரைடு ஆன்சர். அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்று படிக்கும்போது டெட்ரா அமைன் டைக்ளோரைடு கோபால்ட்டு 3 குளோரைடு அப்படின்னு நம்ம பேர். இப்போ இதில் வந்து
CrEn thrice set bracket CrF6 set bracket. சென்டர் மெட்டல் இடத்த விட்டுட்டு மீதி இருக்கிற லிகாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்மால் ப்ராக்கெட் போட்டு எழுதணும். லிகாண்ட் எல்லாத்தையும் நம்ம ஸ்மால் ப்ராக்கெட் போட்டு எழுதணும். ஹேலஜன்ஸ் மட்டும் நம்ம ப்ராக்கெட் பண்ணி எழுதக்கூடாது. லிகாண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஸ்மால் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதணும். ஸ்மால் ப்ராக்கெட்டுக்குள்ளே லிகாண்டை போட்டு அது கீழே இருக்கிற நம்பர் போட்டுக்கணும். ஆனால் ஹேலஜன் எதெல்லாம் ஹேலஜன், எக்ஸ் ஈக்குவல் டு ஹேலஜன் எஃப் சிஎல் பிஆர் ஐ, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ஹேலஜன் எல்லாத்தையுமே நம்ம வந்துச்சுன்னா அது ப்ராக்கெட் பண்ணி எழுதக்கூடாது, அப்படியே எழுதணும். அது கீழே இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுக்கணும். ஓகே, இதுதான் ரூல்ஸ். இதில் வந்து இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது 3+ன்னு வரும், இது வந்து எஃப் மைனஸ்னு வரும். அப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும், அதுக்கடுத்து நம்ம இதுக்கு பேர் வைக்கணும். அப்போ இந்த CrEn3க்கு பேர் வைக்கும் பொழுது இந்த இஎனுக்கு பேர் என்ன பேருனா எத்திலைன் டையமின். அதுக்கு நம்ம ஐயூபேக் பேர் வைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஈத்தேன் 1,2 டையமின் பேர் வைக்கணும். அந்த எத்திலைன் டையமின் அப்படிங்கிறது வந்து நிறைய நேம் உள்ளுக்குள்ளே ஈத்தேன் 1,2 டையமின் அப்படி நிறையா நேம் இருக்கிறதுனால அதுக்கு கீழே இருக்கிற நம்பரை நம்ம வந்து மூணுக்குனால ட்ரெஸ்ஸு நம்ம பேர் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த சிஆருக்கு சென்டர் மெட்டல் எடுத்து காம்ப்ளெக்ஸ் வந்து மேலே ப்ளஸ் ஆச்சுக்கிறதுனால குரோமின் பேர் வச்சுக்கிறோம். இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸு வந்து 3 கிடைக்குது, அப்போ 3ன்னு எழுதிக்கிறோம். அப்போ அதுக்கு பேர் வச்சாச்சு. அதுக்கடுத்து அனானிக் காம்ப்ளெக்ஸு. அனானிக் காம்ப்ளெக்ஸுக்கு பேர் வைக்கும்பொழுது இந்த இடத்துல லிகாண்ட் ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும் எஃப்க்கு. அப்போ எஃப்க்கு பேர் என்னன்னு கேட்டால் ஃப்ளோரிடோ. 6 டைம் இருக்கிறனால ஹெக்ஸா ஃப்ளோரிடோன்னு பேர் வச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் மேலே சார்ஜ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, மைனஸ் சார்ஜ் இருக்குது, மேலே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த சிஆருக்கு பேர் என்ன பண்ணிங்கன்னா நம்ம குரோமேட்டுன்னு முடிக்கணும். அதுக்கு இந்த சிஆருக்கு மேலே நம்ம ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் முடிச்சுன்னா என்ன கிடைக்குது, அங்கே +3 கிடைக்குது. அது 3 ரொம்ப லெட்டர் போட்டுக்கணும். அப்போ இதுக்கு நம்ம பேர் வைக்கும்பொழுது ஹெக்ஸா ஃப்ளூரிடோ குரோமேட் 3 அப்படின்னு சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் பேர் வைக்கிறோம், அதை எழுதிக்கிறேன். அப்புறம் மைனஸ் காம்ப்ளெக்ஸ் எழுதுகிறேன், அதை பேர் எழுதிக்கிறேன். இந்த காம்பவுண்டுக்கு நீங்கள் பேர் வைக்கலாம். ஃபஸ்ட்டு இது ப்ளஸ் மைனஸும் பிரிக்கணும். செட் ப்ராக்கெட்டுக்கு இந்த சைடில் இருந்துச்சுன்னா அது மைனஸ், அப்போ சிஎல் மைனஸ். அப்போ இது மைனஸாக இருந்தால் இதெல்லாம் இருக்கும் ஏஜி NH3 ட்வைஸ். அப்போ இது என்னது ப்ளஸ் தான். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு பேர் வைக்கணும், இதுக்கு பேர் வைக்கணும். அதுக்கடுத்து இதுக்கு பேர் வைக்கணும். இதுக்கு பேர் வைக்கும்போது காம்ப்ளெக்ஸில் பேர் வைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம லிகாண்டுக்கு பேர் வைக்கணும். அதுக்கடுத்தது இந்த சென்டர் மெட்டலுக்கு பேர் வைக்கணும். இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு நம்ம சென்டர் மெட்டல் இடத்துக்கு நம்ம பேர் கண்டுபிடிக்கணும். இது ப்ளஸ்ஸாக இருக்கிறனால இது அப்படியே பேர் வச்சுக்கணும். ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் பேர் வச்சு பின்னாடி அப்புறம் இந்த சிஎலுக்கு பேர் வைக்கணும். சிஎலுக்கு அவுட் சைடில் வெளியே மைனஸ் சார்ஜ் இருந்தால் நம்ம அப்படியே பேர் வச்சுக்கலாம் குளோரைடு. இது குளோரைடுன்னு சொல்லி வைக்கக்கூடாது. அவுட் சைடில் இருக்கிறது உள்ள இருக்கிற லிகாண்டுக்கு மட்டும் தான் நம்ம பேர் வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணி காமிப்பாங்க. ஏஜி NH3 ட்வைஸ் சிஎல் வெளியே மைனஸ் சிஎல். இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பேர் வைக்கணும். இங்கே 2 இருக்கிறதுனால அது பேர் வந்து கேட்டால் டை. NH3 பேர் வந்து அமைன், இப்போ டை அமைன். இந்த ஏஜுக்கு மேலே பேர் வைக்கணும். சில்வர் சென்டர் மெட்டலுக்கு பேர் வைக்கணும்னா இந்த மேலே காம்ப்ளெக்ஸ் பேர். காம்ப்ளெக்ஸ் என்ன இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பேர், சில்வர் அப்படியே பேர் வச்சுக்கலாம். மைனஸாக இருந்தால் சில்வர் ரேட் அப்படின்னு சொல்லணும், அர்ஜென்டேட் அப்படின்னு சொல்லிக்கணும். அப்போ சில்வர். இதுக்கு மேலே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, இந்த சில்வர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சில்வர் ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கிறனால அது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இந்த NH3க்கு வந்து நியூட்ரல் லிகாண்ட். அப்போ 2 × 0 மேலே ஈக்குவல் டு +1 இருக்குது. +1 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸு 2 × 0 ஈக்குவல் டு +1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +0 ஈக்குவல் டு +1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், +1 தான் வரும். அப்போ அந்த ஏஜிக்கு மேலே என்ன வரும், +1ன்னு வரும். அப்போ +1 வரும். அப்போ சில்வர் +1ங்கிறது நம்ம ரோமன்ட்டா 1ன்னு போட்டு சில்வர் 1. அப்புறம் செட் ப்ராக்கெட்டுக்கு வெளியே சிஎல் மைனஸ் இருக்குது. அப்போ அது குளோரைடு. இதேமாதிரி செட் அந்த பாக்ஸ் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும்.
இப்போ இதுக்கு பாருங்கள், இதுக்கு பிரிக்கும் பொழுது COEN twice Cl2 இந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளேயே Cl வெளிக்குது, அதனால் Cl மைனஸு. அப்போ இதெல்லாம் எனக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும். COEN twice Cl2 செட் ப்ராக்கெட் ப்ளஸ். இதுக்கு அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த லிகான் என்ன லிகான் EN2 இருக்குது, Cl2 இருக்குது. ENனா எத்திலின் டையமின், அதுக்கு ஐயூபேக் நம்ம வந்து ஈத்தேன் 1,2 டையமின். அப்போ லிகான் நிறைய நேம்ஸ் இருக்கிறதுனால அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் நேம் கொடுக்கணும். அதுக்கு வந்து 2 இருந்துச்சுன்னா பிஸ்ஸு, 3 இருந்தால் ட்ரிஸ்ஸு, 4 இருந்தால் டெட்ராக்ஸ் சொல்லணும். இப்போ 2 இருக்கிறனால அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் பிஸ்ஸுன்னு சொல்லுவோம். அது கீழே இங்கே 2 இருக்குது, Cl கீழே 2 இருக்குது, அது குளோரைடோ தான் சொல்லுவோம். அது சிம்பிள் நேமாக இருக்காது, குளோரிடோ. அது கீழே 2 நம்ம ஏன் வந்து பிஸ்ஸுன்னு சொல்கிறதுனா அது ஒரே சிம்பிள் நேமாக தான் இருக்குது, குளோரிடோ. இங்கே பார்த்து ஈத்தேன் 1,2 டையமின் அப்படி நிறையா நேம் இருக்குது. அதனால தான் அதுக்கு நம்ம வந்து நம்ம கீழே இருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம பிஸ்ஸுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஆல்பாபெட்டா ஈத்தேன் 1,2 டையமின். இந்த Clக்கு பேர் குளோரிடோ. அப்போ ஆல்பாபெட் ஆட்டோஸில் எது வரும், C வருமா வருமா பார்த்தா C தான் முன்னாடி வரும். அப்போ வந்து Cக்கு பேர் குளோரிடோ. அது கீழே இருக்கிற நம்பர் வந்து டையாக இருக்குது, 2 இருக்குது, 2க்கு பேர் என்னென்னா டை. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் பாருங்கள், டை குளோரிடோ. அது பேர் வச்சாச்சு, அந்த Clக்கு பேர் வச்சு ஆல்பாபெட் ஆடு. அதுக்கடுத்து ENக்கு பேர் வைக்கிறோம். ENக்கு கீழே நம்பர் 2 இருக்குது. அந்த நம்பர் ENக்கு பேர் ஈத்தேன் 1,2 டையமினா நிறையா நேம் இருக்கிறதுனால அந்த கீழே 2க்கு பேர் நம்ம பிஸ்ஸுன்னு சொல்கிறோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்ஸு, அந்த ஈத்தேன் அது கீழே அதுக்கு 2க்கு பேர் பிஸ்ஸுன்னு பேர் வச்சாச்சு. ENக்கு பேர் ஈத்தேன் 1,2 டையமின், அதனால் ஈத்தேன் 1,2 டையமின் அதுக்கு பேர் வச்சாச்சு. அப்போ இந்த COக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் சார்ஜ் நம்ம அது வந்து காம்ப்ளெக்ஸ் சார்ஜ் மேலே என்ன இருந்துச்சு, ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. COEN twice Cl2 காம்ப்ளெக்ஸ் மேலே ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சா. ப்ளஸ் சார்ஜ் நம்ம என்னன்னு சொல்லணும், அந்த அப்படியே பேசியிருக்கோமோ அப்போ கோபால்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சிடேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம COEN twice Cl2 செட் ப்ராக்கெட் மேலே ப்ளஸ்ஸு. இதுக்கு ஆக்சிடேஷன் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். EN எத்திலின் டையமின். இதுக்கு சார்ஜ் வந்து நியூட்ரல் லிகான்ஸா. அப்போ 2 × 0 ப்ளஸ் இந்த Clக்கு சார்ஜ் -1, 2 Clக்கு வரணும்னா 2 × -1 ஈக்குவல் டு +1. அப்போ இந்த இதில் என்னன்னா எக்ஸு +0 -2 +1 இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இங்கே 2 பெருக்கும்போது -2 மாறும். அப்போ எக்ஸு -2ன்னு வரும். இது அழிச்சிட்டு எழுதுறேன். எக்ஸு -2 ஈக்குவல் டு +1. அந்த -1 போகும்போது எக்ஸ் ஈக்குவல் டு +1 +2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +3 வரும். அப்போ +3ங்கிற நம்ம நார்மல் லெட்டரில் 3 நம்ம போட்டுருக்கோம். +3 அந்த அவுட் சைடு வெளி Cl இருக்கிறதுனால இருக்குது அப்படின்னா குளோரைடு. ஓகே, அதே மாதிரி இந்த காம்பவுண்டுக்கு நம்ம பேர் வைக்கணும். ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு நீங்கள் வந்து பேர் வைக்கலாம். ஒன்று ப்ளஸ்ஸு மைனஸ் எழுதி பேர் வைக்கணும். இது ஒவ்வொன்றும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தெரியல அப்படிங்கும்போது எந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல, ஏதோ இடத்துல உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். எத்தனை இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றையும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அதேமாதிரி பாக்ஸ் போட்டு மேலே முன்னாடி பாக்ஸ் போட்டு எப்படி நம்ம எழுதி காமிச்சோம் அதேமாரி எழுதி காமிங்க. இதேமாரி ஒவ்வொருக்கும் பாக்ஸ் போட்டு எழுதி காமிங்க. இப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸு என்ன வரும் அப்படிங்கிறத பாக்ஸ் போட்டு தான் எழுதி காமிக்கணும். கீழே இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு, இந்த எக்ஸாம்பிளுக்கு பாக்ஸ் போட்டு மேலே பாக்ஸ் போட்டு எழுதி காமிச்சோம்ல, அந்த பாக்ஸ் மாரி போட்டு அது மாதிரி எழுதி பிரித்து தனியாக காமிக்கணும். இந்த இருக்க இப்போ இங்கே இருக்கிற எல்லா காம்பவுண்டுக்குமே பாக்ஸ் போட்டு நீ எழுதி காமிக்கணும்.
இதுக்கு ஐயூபேக் நேம் எப்படி இருக்குது அதுவும் பாருங்கள். இதுக்கு ஐயூபேக் நேம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு நாம் வந்து இந்த காம்பவுண்டு ஃபார்முலா எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது எழுதிப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இப்போ நடத்துகிற கொஸ்டின்ஸு, இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம்மு, இந்த எவால் ரிசல்ட் கொஸ்டின், இது எல்லாத்தையுமே எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வந்து எழுதி அனுப்பணும். கைடை பார்த்து எழுதி அனுப்பிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத. தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.